வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அனலாக் மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி கரண்ட் எப்படி செக் பண்ணலாம். ஆம்பியர் ஒரு லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். டிரான்சிஸ்டர் பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டரில் அதோடைய கலெக்டர் பேஸ் எமிட்டர் டெர்மினலில் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு டிரான்சிஸ்டர் ஓப்பனாக ஷார்ட்டாக லீக்காக இல்லை குட் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதை பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். பொதுவாக லாஸ்ட் 1 வீக்காகவே டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது, அன்னோன் ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது, தென் அதேமாதிரியே அனலாக் மல்டிமீட்டரில் ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது, அது ஒர்க்கிங் பிரின்சிபல். தென் இப்போது டிரான்சிஸ்டர் செக்கிங். தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரண்ட் எப்படி செக் பண்ணுறது. ஆம்பியர் ஒரு லோடு இப்போ படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு 12 வோல்ட் பேட்ரி இருக்குது. வோல்ட்டை செக் பண்ணணுன்னா அக்ராஸ் ப்ளஸ் மைனஸில் வோல்ட் அளந்தால் போதும். இந்த வோல்டாமீட்டர் காமிச்சிடும் எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறது. அதில் சந்தேகம் இல்லை. ஓகே, இந்த அம்மீட்டர் மல்டிமீட்டரில் நம்ம ஒரு அம்மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டிமீட்டரில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் இது பவர் சப்ளையோட லைனில் இருக்கணும். பிளாக் டெஸ்ட் ப்ராப் லோடுக்கு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு எல்இடி கொடுத்துருக்கு, 1K லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு எல்இடி எவ்வளோ வோல்ட் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா 1.5 வோல்ட் டு 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படின்னா 4.3 மில்லி ஆம்பியர்லேருந்து 6 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எடுக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. எலக்ட்ரானிக்ஸில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை பற்றிய டேட்டாஸ் தெரியணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ ரெசன்ஸ் அப்படின்னாவோ கெப்பாசிட்டரோ டயோடோ இதெல்லாம் என்ன வேலை செய்யுது, அதனுடைய சிம்பிள் என்ன, இது எப்படி செக் பண்ணுறது, இதனுடைய ஆக்ஷன் என்ன, இது கரெக்ட் தானா இல்லையா அப்படின்னு வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. லெவல் 1ல் வர்ற ப்ராஜெக்ட் 10 வேறு, லெவல் 2ல் வர்ற ப்ராஜெக்ட் 10 வேறு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இந்த லெவல் 1 லெவல் 2 பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். 10 ப்ராஜெக்டை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் சந்தேகம் இருந்ததுன்னா லஞ்ச் பிரேக்கில் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா. அப்போ தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே அப்கிரேட் ஆக முடியும். டவுட் வரணும், அதை கிளாரிஃபை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும். ஓகே, இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் என்ன பார்த்துட்டிங்களே, ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ என்ன வரலாம் அப்படின்னா இது பாருங்கள், மல்டிமீட்டர் இங்கே இருக்குது. இந்த மல்டிமீட்டர் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் ஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, டிசி மில்லி ஆம்பியர் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கா, அதுதான் ஆம்பியரை அளக்கக்கூடிய ரேஞ்ச். ஃபஸ்ட்டு அது தெரியணும். எந்த மல்டிமீட்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மல்டிமீட்டர் இருக்குது. அனலாக்லேயே ஏகப்பட்ட மல்டிமீட்டர் இருக்குது, டிஜிட்டலேயும் நிறைய மல்டிமீட்டர் இருக்குது. ஓகே, அப்போது ஒவ்வொரு மல்டிமீட்டர்லேயும் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அந்த டேட்டாஸ் அந்த பேம்ப்லெட்டில் இருக்கும், ஆப்ரேட்டிங் மேனுவலில் இருக்கும். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 0.25 போட்டிருக்கு. அப்படின்னா 0.25 அப்படின்னா 250 மில்லி ஆம்பியர். அப்படின்னா 250 மில்லி ஆம்பியருக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் அளக்க முடியும் இந்த மீட்டரில். அதுக்கு மேலே ஆம்பியரை இதில் அளக்க முடியாது. அதனால் ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணிங்கன்னா மீட்ரு ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, காம்பனண்ட் ஒன்றாகாது. தென் அடுத்தது 25 மில்லி ஆம்பியர். 25 மில்லி ஆம்பியருக்குள்ளே இருக்கிறத மட்டும் இதில் அளக்கலாம். 2.5 மில்லி ஆம்பியருக்குள்ளே இருக்கிறத அளக்கலாம். 100 மைக்ரோ ஆம்பியர் அளக்கிறத லாஸ்ட்டில் அளக்கலாம். சுருக்கமாக சொல்ல வந்தால் இந்த அனலாக் மல்டிமீட்டரில் எல்லா மீட்டரில் அப்படி இல்லை, இந்த மீட்டரில் 250 மில்லி ஆம்பியர் மட்டும்தான் அளக்க முடியும். இந்த ஆம்பியர் அளக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப முக்கியம். சர்க்யூட் டயக்ராமில் ஒரு எலக்ட்ரோடில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா கரண்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ் தான். ஆனால் நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு புரியறதுக்காக வோல்டேஜ்னு ஒவ்வொரு தடையும்
ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ சர்க்யூட்டில் ஒரு எல்இடி எவ்வளோ எடுக்குன்னு பார்க்கலாம். இதோ ஒரு சர்க்யூட் இங்கே இருக்குது, நான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ரேஞ்ச் வந்து இது வந்து 4.3 மில்லி ஆம்பியர் தான் எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அதாவது 5 மில்லி ஆம்பியர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டைரெக்டாக கொடுக்குறேன். எப்படி கொடுத்துருக்கேன்? இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல எல்இடி இருக்குது, இந்த இடத்துல ரெசன்ஸ் இருக்குது. நான் டைரெக்டாக கொடுக்குறேன். துரு ரெசன்ஸ் வழியா எல்லோ கலர் எல்இடி எரியுது இல்லையா? இப்போ டைரெக்டாக கொடுத்து, ஆனால் இது வழியே எவ்வளோ கரண்ட் எடுக்குது இந்த எல்இடின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணோன்னா, இந்த மல்டிமீட்டரோட ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு பேட்டரியோடைய பாசிட்டிவ் லைனில் இருக்கணும். மல்டிமீட்டரினுடைய பிளாக் டெஸ்ட் ப்ராப் டு லோடு இந்த ரெசன்ஸுக்கு போகணும். நான் மல்டிமீட்டரில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் இந்த இடத்துல என்ன எவ்வளோ கொடுத்தா 25 மில்லி ஆம்பியர் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த முள் இந்த இடத்துல நீடிலோட இந்த பொசிஷன் வந்து இருந்து இந்த கடைசி வரைக்கும் வந்துச்சுன்னா இது வந்து 25 மில்லி ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. 5 மில்லி ஆம்பியர் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல நிற்கும். இந்த இடத்துல இருந்தால் 5 மில்லி ஆம்பியர், இங்கே வந்தால் 10 மில்லி ஆம்பியர், 15 மில்லி ஆம்பியர், 20 மில்லி ஆம்பியர், 25 மில்லி ஆம்பியர். ஸோ மல்டிமீட்டர் கையில் உங்கள்கிட்ட இருக்கணும். மெல்ல ப்ராக்டிக்கல் பண்ணணும். இதெல்லாம் பேசிக். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பக்காவாக ரெடி ஆகிடலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம செக் பண்ணுறேன். பல்ப் எரியுதான்னு பாருங்கள், எல்இடி பல்பு. அட் த சேம் டைம் இந்த முள் இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ வருது? கரெக்டாக 5 மில்லி ஆம்பியர் 5 மில்லி ஆம்பியர் காமிக்குது. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் 25 மில்லி ஆம்பியர். பாருங்கள், இந்த இடத்துல 5, 10, 15, 20, 25. 1 செகண்ட் எவ்வளோ காமிக்குது? 5 மில்லி ஆம்பியர் நியர்லி. இதுதான் இந்த எல்இடி எடுக்கக்கூடிய கரண்ட். ஓகேவா? சரி, இதை விட்டுடலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் கரண்ட் லோ கரண்ட் எடுக்கிற டிவைஸ் இல்லையா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். பல்ப் லோடு இது கரண்ட் அதிகமாக எடுக்கும். 12 வோல்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ். இதுக்கு லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து பிளாக் பேட்டரியோடைய பிளாக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெட்டு இதில் கொடுத்துட்றேன். இப்போ பல்ப் எரியுமான்னு எரியாது. இந்த இடத்துல பிரேக் இருக்குது. இப்போ நான் டைரெக்டாக கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், நல்லா எரியுது. இப்போது கரண்ட் எவ்வளோ எடுக்குதுன்னு செக் பண்ணலாமா? இந்த லோடு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாமா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டிலிருந்தே படிக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் தான் எதிர்காலம். இதுதான் ஃபியூச்சர். எளிதிலும் அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு நாலேஜ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கின் தமிழ் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் படிக்கும்போது எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பிக்கப் பண்ண முடியும், பேக்கப் பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணுனா தான் ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்கில் நிலச்சி நிற்க முடியும். இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வோல்ட் எப்படி அளக்கிறது, கரண்ட் எப்படி அளக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும். சரி, இப்போ கரண்ட் அளக்கிறது செக் பண்ணலாமா? இந்த லோடு எவ்வளோ எடுக்கும் தெரியாது. அப்போ மேக்ஸிமம் லோடுலேருந்து தான் வரணும். இப்போ உதாரணமாக சொல்ல, இது வந்து நியர்லி 200 மில்லி ஆம்பியர் எடுக்கும். ஓகே, அப்படின்னா இந்த 25 மில்லி ஆம்பியர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த செலக்டர் இருக்கக்கூடாது. 250 மில்லி ஆம்பியருக்கு செலக்ட் பண்ணிட்டேன். அப்போது இந்த முள் கடைசி வரைக்கும் வந்தால் 250 மில்லி ஆம்பியர், இங்கே வந்தால் 250 மில்லி ஆம்பியர். அப்போ இது 50 மில்லி ஆம்பியர், இது 100 மில்லி ஆம்பியர், 150 மில்லி ஆம்பியர், 200 மில்லி ஆம்பியர், 250 மில்லி ஆம்பியர். இதான் ரேஞ்ச். முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கல் பண்ண தான் புரியும். தியரி ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் நாட் ஸோ ஈஸி. அந்த ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது தான் இந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அதனால தான் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலைஸாக பண்ணி பாருங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ செக் பண்ணலாமா?
இப்போ மல்டிமீட்டரில் ரெட்டு ட்ரெஸ் ட்ராப் எடுத்திருக்கிறேன், பிளாக் ட்ரெஸ் ட்ராப் எடுத்திருக்கேன். ரெட்டு ட்ரெஸ் ட்ராப்பர் பேட்டரியோட டெர்மினல் இங்கே இருக்குது. மல்டிமீட்டரில் 250 வோல்ட் டிசி மில்லி ஆம்பியர் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். டிசி மில்லி ஆம்பியர் ரேஞ்சு 250 மில்லி ஆம்பியர். இந்த நீடில் கடைசி வரைக்கும் வந்தால் 250 மில்லி ஆம்பியர். ஓகே, சரி, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ எவ்வளோ காமிக்குது? 200 மில்லி ஆம்பியர். மறுபடியும் எடுத்துட்டேன், முள் இது வரைக்கும் வருது. 200 மில்லி ஆம்பியர். 1 செகண்ட் நான் செக் பண்ணுறேன். லோடு ஒர்க் பண்ணுது. அட் த சேம் டைம் 200 மில்லி ஆம்பியர். ஓகே, இப்படி தான் செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த லோடு இருக்குது, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு எல்இடி எவ்வளோ லோடு எடுக்குது, ஒரு மோட்டர் எவ்வளோ லோடு எடுக்குது, இந்த பல்ப் எவ்வளோ லோடு எடுக்குது, இந்த கம்பைன் எல்இடிஸு, வேறு ஸ்ட்ரிப்பு எல்இடி எவ்வளோ கரண்ட் எடுக்குது, எல்லாமே செக் பண்ண முடியும். இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வெவ்வேறு ப்ராஜெக்டில் அப்ளிகேஷனில் பர்டிகுலராக சோலார் பேனலில் கொடுக்கக்கூடிய லோடெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதை அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம், அந்த அப்ளிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் கிளாஸில், லாஸ்ட்டு கிளாஸில் டிரான்சிஸ்டரை செக் பண்ணுறது என்னன்னு பார்த்துருக்கோம். இதில் அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி கரண்ட்டை எப்படி செக் பண்ணுறது, பர்டிகுலராக லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். என்ன நினைவில் வச்சுக்கணுன்னா, இந்த மல்டிமீட்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 250 மில்லி ஆம்பியர் மட்டும்தான். ஹெவி லோடு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஆம்பியரை செக் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அந்த இடத்துல டிஜிட்டல் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 10 ஆம்பியர் வரைக்கும் அளக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால். பட் இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நாம் இதில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 செகண்ட் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே 200 மில்லி ஆம்பியர் எடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.